வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். டே 2ஓட ப்ரிடிக்ஷனை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். அங்கே 19ஆந்தேதி நமக்கு பார்த்தீங்கன்னா 20ஆந்தேதி நடக்கும். நமக்கு ஃபஸ்ட்டு டே 1 19ஆந்தேதி நடக்கும். ஒரு நாள் டிஃப்ரெண்ட் வரும். ஃபஸ்ட்டு மேட்ச்சு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. இது வந்து லேடர் மேட்ச்சு. இந்த டே 2லே ஒரு விறுவிறுப்பான மேட்ச்சு இதுதான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சில ஃப்ளையிங் மூமெண்ட்டு அந்த மாதிரி ஆளுங்களும் அந்த பவர் ஸ்டாரில் வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு இந்த வெஸ்ட்மேனியா 42 தரமாக கொண்டு போகணுமோ அதை இந்த மேட்ச்சில் பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டே 2ல் மேட்சாக இது இருந்ததுன்னா அட்டகாசமாக இருக்கும். பட் இது மேட்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஓப்பனிங்காக வேறு ஒரு தரமான மேட்சை புக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மேட்ச் குறைஞ்சது இல்லை. இன்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப்பு பென்டா இப்போ தான் வின் பண்ணியிருக்காரு. பென்டா அவர் தோற்றுருவாருன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கம்மி தான். பென்டா, ரூசஃப் இவங்க தான் யாரோ ஒருத்தவங்கள இந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண போகிறாங்க. மற்றபடி ஜவான் எவன்ஸுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. மீதமுள்ள 3 பேர்த்துக்கு வாய்ப்பு இல்லை. ஜவான் எவன்ஸுக்கு கொஞ்சம், பென்டா, ரூசஃப் இந்த 3 சூப்பர் ஸ்டாரில் ஏதோ ஒருத்தவங்க தான் அந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம் விசஸ் சாமி ஜைன் யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. இதுவும் டே 2ல் தான் நடக்க போகுது. 2 மிட் கார்டு சாம்பியனுமே பார்த்தீங்கன்னா டே 2ல் டிஃபனிங் ஆகுது. இதில் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த மேட்ச்சே நார்மல் மேட்சாக இருந்திருக்கும். இதுக்கு ஐபிஎல்னு சொல்லிட்டு தான் இந்த யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை சாமி ஜைன் கையில் கொடுத்து இந்த மேட்ச்சை புக் பண்ணியிருக்காங்க. மக்கள் யாருக்கும் பிடிக்கல. இந்த ஃபார் ட்ரிக்கே ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அது ஒன்றுக்கோசரம் மட்டும்தான் இந்த மேட்ச்சு. மற்றபடி சாமி ஜைனை ஏட் பண்ணாத மக்களே சாமி ஜைனை ஏட் பண்ண வச்சிட்டாங்கன்னா அப்போ எப்படி இருக்கும்? எந்த அளவுக்கு கேவலமாக போகுது. இந்த மேட்ச்சில் யாரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ட்ரிக் வில்லியம் தான் வின் பண்ணுவார். ஏன்னா ட்ரிக் வில்லியம்கோசரமே இந்த இது பண்ணி வச்சுருக்காங்க. இது நான் இடையில ஜான்சன் கேட்டிங்கன்னா அது தெரியாமல் இந்த ஃபோட்டோ வச்சுட்டேன். ட்ரிக் வில்லியம் தான் என்னோட வின்னர் ப்ரெடிக்ஷன் அந்த மேட்ச்சில். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ விசஸ் டீமன் பேலர். டீமன் பேலர் விசஸ் டாமினிக் மிஸ்டீரியோ எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா எந்த அளவுக்கு டஃப்பாக இருந்தாலும் டீமன் பேலர் தான் வின் பண்ண வைப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய ஜேடி மெக்டோனா, டாமினிக் மிஸ்டீரியோ இருந்தாலும் டீமன் பேலர் இவங்களாம் 2 பேர்த்தையும் கடந்து தாண்டி போய் வின் பண்ணுறது தான் இந்த டீமனோட வேலை. டீமன் பேலர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தோற்றுவே இருக்க மாட்டார். 2 மேட்ச்சில் என்னமோ தான் தோற்றுருப்பார். அதை வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டோரிலாம் முடிக்கும் பட்சத்தில் என்ன தான் டாமினிக் ஃபியூச்சராக இருந்தாலும் இங்கே ஃபின் பேலர் பக்கம் தான் போவாங்களோ நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டோரிலாம் ஒரு முடிவுக்கு வரணும்னா இந்த 2 வருஷம் ஜட்மெண்ட் இது டாமினிக் பக்கம் போகாமல் ஃபின் பேலர் பக்கம் போனால் தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய ப்ரிடிக்ஷன் ஃபின் பேலர், டீமன் பேலர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரெப்லி விசஸ் ஜேட் கார்கல். இந்த ஃபியூடு ஒன்றும் இல்லை. சாம்பரை வின் பண்ணிட்டு ரியா ரெப்லி வந்தாங்கன்னு நினைக்கிறேன். சாம்பரை வின் பண்ணிட்டு ரியா ரெப்லி வந்தாங்க. ஜேட் கார்கல் டைட்டில் ரைன் அவ்வளோ நல்லா வரல. ஒரே ஒரு டைட்டில் டிஃபெண்டிங் ரொம்ப சுமாராக போகுது. இந்த டைமில் ஒரு சேஞ்சஸ் வேணும். அது ரியா ரெப்லியால் மட்டும்தான் முடியும். ஏன்னா ரியா ரெப்லி என்ட்ரன்ஸ் கேட்டாலே மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா குதூகலம் ஆகிடுவாங்க. அப்போது ஒரு சாம்பியன்ஷிப் இந்த சமயத்தில் இருந்தால் இன்னும் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குதூகலம் ஆவாங்கன்றதை சொல்லவே தேவையில்ல. அவருக்கு வந்தாலே போதும். பார்க்கலாம் இதில் யார் இது பண்ணுறாங்கன்னு. பட் ஸ்டில்லுன்ற ஆண்டு நியூ சாம்பியன் ரியா ரெப்லி. என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரியா ரெப்லி வின் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் ப்ரோ ஜெட் கார்கல் ரிட்டைன் பண்ண மாட்டேன்? ஏன்னா டைட்டில் ரெயின் அவ்வளோ போர் அடிச்சிருச்சு. நல்ல திறமைசாலி தான். பட் டபிள்யூடபிள்யூ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டாங்க. அதனால் இதுக்கப்புறமும் அவங்கக்கிட்ட சாம்பியன்ஷிப் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால தான் ரியா பக்கம் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ட் இன் கார்னர் ப்ராக் லெஸ்னர் விசஸ் ரோபா ஃபெமி. யாரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்னு 1 மணி நேரம் உட்காந்து யோசித்தேன். யாரை சொல்லலாம்னு ஒன்றுமே இல்லை. ஃபுல் ஃபாயில்டு. ப்ராக் லெஸ்னர் ஒரு பக்கம் நான் கெரியரை முடிக்கிற வரையும் தோக்கவே கூடாது. ரோபா ஃபெமி வந்து ஃபியூச்சர் ஆஃப் இப்போ தான் ஃபியூச்சரு மேட்ச்சு சண்டை போடுறாரு. ராயல் ரம்பிள் வந்து சண்டை போட்டார். இருந்தாலும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு நிறைய இந்த சும்மா சின்ன ரெஸ்லர் கூட மோதி வின் பண்ணார். ஒரு பெரிய பேப்பரிவில், அதுவும் ஒரு சின்ன பேப்பரிவில் மிகப்பெரிய பேப்பரிவில் ஒரு எண்ட் ஆஃப் பண்ணுற பேப்பரிவில் மேட்ச் ப்ளே பண்ண போகிறாரு. இங்கே ஐப்பு குடும்ப வாய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோபா ஃபெமி பக்கம் போயிடுவாங்களோன்ற மாதிரி யோசிக்க தோணுது. ஸ்டில் இருந்தாலும் ப்ராக் லெஸ்னர் பக்கம் போனால் ரோபா ஃபெமிக்கு நல்லதுன்னு பார்க்குறேன். ஏன்னா ரோபா ஃபெமி இந்த அவரும் சாங்கு தான் ஹைலைட்டு. ரோபா ஃபெமி இதில் வின் பண்ணாருன்னா ப்ராக் லெஸ்னரையே தோக்கடிச்சிட்டாரு ரோபா ஃபெமின்னு அவ்வளோ இதுவா அப்படின்னு கேள்வியில் எழுந்திருக்கும். ப்ராக் லெஸ்னர் ஃபேன்ஸ்லாம் ஏட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ப்ராக் லெஸ்னர் தான் இந்த மேட்ச்சில் வின் பண்ணணும். தோத்தாலும் ரோபா ஃபெமிக்கு டேமேஜான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ப்ராக் லெஸ்னர் கூட மோதினாலே போதும். அவங்க வின் பண்ணணும்னு தேவையில்லை. ப்ராக் லெஸ்னர் கூட மோதினாலே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மெட்டீரியல் தான். யார் யாருக்குள்ளலாம் ப்ராக்
லாக்லின் கூட மோதுறாங்களோ அவங்களாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மெட்டீரியலில் போயிடுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரும் மெயின் ஈவெண்ட்டு. நம்ம WWE இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் லெவலில் அடிச்சுக்கிட்ட ஸ்டோரி இதுதான். சிஎம் பங்க்கும் ரோமனுக்கும் சும்மா நிஜத்திலே ஆகாதுன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மாறி மாறி பிரால் நடந்திருக்கும். செக்மெண்ட்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் நாச்சால் இருந்தது. சிஎம் பங்க் வேறு WWE டிகே ஒரு அதை இதை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் திட்டி தீர்த்துருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் நான் எங்கேருந்து வந்தேன், நான் எவ்வளோ பெரிய டாப்புன்றது அவரும் பார்த்தீங்கன்னா தீச்சு விட்ருக்காரு. சரி, இப்போ வின்னர் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். யாரை சொல்கிறதுனே தெரியல. மொமெண்டம் ஷிஃப்ட் பண்ணணும்னா ரோமன் ரெயின்ஸை தோக்க வைக்க போகிறாங்களோன்ற மாதிரி சில இது போயின்னு இருக்குது. பட் 2 வருஷமாக ரோமன் ரெயின்ஸ் ஒன்றுமே இல்லை, தோல்வி தான் சந்தித்துட்ருக்காரு. பெருசாக ஒன்றும் தரலையே, அதனாலே சாம்பியன்ஷிப் கொடுக்கணுன்ற பக்கம் ஒரு பக்கம் ரோமன் ரெயின்ஸ் பங்கு தான் ரீட்டைன் பண்ணி இந்த இதை திசை திருப்பி ஒரு தரமான இது பண்ணலான்ற மாதிரி பார்க்குறாங்களாம். இதில் என்னோட ப்ரெடிக்ஷன் ரோமன் ரெயின்ஸ் தான். உங்களோட ப்ரெடிக்ஷனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ். நிறைய வீடியோ நம்ம சேனல் பார்த்துக்கோங்க.